தபால் நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ். தபால் நிலையத்தை பற்றி ஒரு சிறிய பத்தியை இங்கு பார்க்கலாம். அதனுடன் அதை எவ்வாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். தபால் நிலையத்தில் அஞ்சல்களை அனுப்பவும் பெறவும் வசதிகள் உள்ளது. தபால் நிலையத்தில் அஞ்சல் அட்டைகள் மற்றும் அஞ்சல் தலைகள் வாங்கலாம். கடிதங்களை தபால் பெட்டியில் போடலாம். இந்த பத்தியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு: Post office is a facility used for sending and receiving letters. We can purchase postcards and stamps from the post office. Letters can be posted in the post box. Post office என்றால் தபால் நிலையம், facility என்றால் வசதிகள், sending என்றால் அனுப்புவது, receiving என்றால் பெறுவது, letters என்றால் அஞ்சல் அல்லது கடிதம் அல்லது தபால். ஆகையினால் இந்த முதல் வாக்கியத்தின் பொருள்: தபால் நிலையத்தில் அஞ்சல்களை அனுப்பவும் பெறவும் வசதிகள் உள்ளது. Post office is a facility used for sending and receiving letters. Purchase என்றால் வாங்க முடியும், வாங்குதல். போஸ்ட் கார்ட்ஸ் என்றால் அஞ்சல் அட்டைகள், ஸ்டாம்ப்ஸ் என்றால் அஞ்சல் தலைகள். ஆகையினால் இரண்டாவது வாக்கியத்தின் பொருள்: தபால் நிலையத்தில் அஞ்சல் அட்டைகள் மற்றும் அஞ்சல் தலைகள் வாங்கலாம். We can purchase postcards and stamps from the post office. அடுத்த வாக்கியத்தில் போஸ்ட் பாக்ஸ் என்றால் அஞ்சல் பெட்டி, letters can be posted என்றால் தபால்களை போடலாம். இந்த போஸ்ட் பாக்ஸ் என்றால் தபால் பெட்டியில் என்று பொருள். அதாவது கடிதங்களை தபால் பெட்டியில் போடலாம். Letters can be posted in the post box. அடுத்த பத்தி: தபால்காரர் அனைத்து தபால் பெட்டியிலும் இருக்கும் கடிதங்களை சேகரிப்பார். உலகம் முழுவதும் உள்ள தபால் அலுவலகங்களில் கடிதங்கள் வரிசையாக்கப்பட்ட பிறகு அது அந்தந்த முகவரிகளில் வழங்கப்படும். இந்த பத்தியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு: The postman collects all the letters from the post box. After sorting the letters in the post offices across the world, it will be delivered to the respective addresses. அதாவது முதல் வாக்கியத்தில் கலெக்ட் என்றால் சேகரிப்பது, போஸ்ட்மேன் என்றால் தபால்காரர். எனவே இந்த வாக்கியம் The postman collects என்றால் தபால்காரர் சேகரிப்பார். All the letters என்றால் அனைத்து கடிதங்களையும். From the post box என்றால் தபால் பெட்டியில் இருந்து. ஆகையினால் இதன் பொருள்: தபால்காரர் அனைத்து தபால் பெட்டியிலும் இருக்கும் கடிதங்களை சேகரிப்பார். The postman collects all the letters from the post box. Sorting என்றால் வரிசையாக்கப்படுவது. Across the world என்றால் உலகெங்கும் உள்ள என்று பொருள். Delivered என்றால் வழங்கப்படுவது. Respective addresses என்றால் அந்தந்த முகவரியில் என்று பொருள். ஆகையினால் after sorting the letters கடிதங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட பிறகு in the post offices across the world உலகம் முழுவதும் உள்ள தபால் நிலையங்களில் என்று பொருள். It will be delivered என்றால் அவைகள் வழங்கப்படும். To the respective addresses என்றால் அந்தந்த முகவரியில். ஆகையினால் இந்த வாக்கியத்தின் பொருள்: உலகம் முழுவதும் உள்ள தபால் அலுவலகங்களில் கடிதங்கள் வரிசையாக்கப்பட்ட பிறகு அது அந்தந்த முகவரிகளில் வழங்கப்படும். After sorting the letters in the post offices across the world, it will be delivered to the respective addresses.